I think most of us will know the words John 3:16. நம்மில் அநேகர் யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை அறிந்திருக்கிறோம். I think most of us would be knowing that by heart. அநேகர் மனப்பாடமாக இந்த வசனத்தையும் நீங்கள் அறிந்திருக்கலாம். God so loved the world that he gave his only begotten son, that whoever believes in him shall not perish but have eternal life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். This is a very famous words in Christianity. இது கிறிஸ்தவத்திலே மிக பிரபலமான ஒரு வசனம். Most of the Christians will know this. அநேக கிறிஸ்தவர்கள் இந்த வசனத்தை அறிந்திருப்பார்கள். But I don't know how many of us know these words in Luke 3:16. ஆனால் லூக்கா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எவ்வளவு பேர் அறிந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. Luke 3:16. லூக்கா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Equally important verse. அது எந்த அளவு யோவான் 3:16 முக்கியமோ அதே அளவிற்கு முக்கியமான ஒரு வசனம். This is the other side of the coin of Christian life. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் நாணயத்தின் மறுபகுதி. Yeah, to believe, to repent and to believe, that's very very important. To be born again is so important. நாம் மனம் திரும்பி விசுவாசித்து மறுபடியும் பிறப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். And in the same way as the Lord, as we read in Luke 3:16, what John said, as for me I baptize you with water, but one is coming who is mightier than I, and I am not fit to untie the thong of his sandals. He will baptize you with the Holy Spirit and fire. லூக்கா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். So the quality of the church does not depend upon the size of the building. ஒரு சபையின் தரம் அந்த சபையினுடைய கட்டிடம் எவ்வளவு பெரிது என்பதை பொறுத்ததல்ல. Yeah, in the world people see, they say this is a great church based on the size of the building. உலகத்திலே அந்த சபையின் கட்டிடத்தை பார்த்து ஜனங்கள் சொல்வார்கள் இது மிகப்பெரிய ஒரு சபை என்று. And they will say this is a very big church based on the quantity. அங்கு எவ்வளவு நபர்கள் வருகிறார்கள் என்பதை குறித்து அதை சொல்லி அது மிகப்பெரிய சபை என்று சொல்வார்கள். The quality does not depend upon the size of the church, I mean the size of the building. அந்த தரம் அந்த சபையினுடைய தரம் அந்த கட்டிடத்தின் அளவை பொறுத்தது அல்ல. And the same way the quantity of the church then is not the number of people who comes to the church regularly. அந்த சபையினுடைய தரம் எவ்வளவு அதிகமான நபர்கள் அந்த சபைக்கு வருகிறார்கள் என்பதை பொறுத்ததும் அல்ல. It depends on the number of disciples in the church. சபையிலே எவ்வளவு சீஷர்கள் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்ததுதான். Those who are living as disciples at home and in office. யார் யாரெல்லாம் குடும்பத்திலும் அலுவலகத்திலும் சீஷர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ. Not everyone who comes here and praise the Lord are disciples. எல்லாரும் இங்க வந்து தேவனை துதிக்கிற எல்லோரும் சீஷர்களாய் இருக்க முடியாது. Yeah, we can praise the Lord, but our heart with our lips, but our heart may be far away from the Lord. நம்முடைய உதடுகளாலே நாம் தேவனை துதிக்க முடியும், ஆனால் நம்முடைய இருதயம் மிக தூரமாய் தேவனை விட்டு விலகி இருக்க முடியும். That is not the quality of a disciple. அது ஒரு சீஷனுடைய தரம் அல்ல. But it depends on the choices that we make every day. அது ஒவ்வொரு நாளும் நாம் எடுக்கிற தேர்ந்தெடுப்புகளை பொறுத்தது. Not only inside the church but mostly outside the church. சபைக்கு உள்ளே மாத்திரமல்ல, பெரும்பாலான சமயங்களிலே சபைக்கு வெளியிலே நாம் எடுக்கிற தீர்மானம். In our home, in our relationship, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய உறவுகளிலே, and depend on the value system that we have. நம்முடைய மதிப்பீடுகள், நமக்குள்ள இருக்கிற மதிப்பீடுகள். We take so many decisions in our life every day with respect to our relations.
நம்முடைய உறவின் அடிப்படையிலே ஒவ்வொரு நாளும் अनेक தீர்மானங்களை நாம் எடுக்கிறோம். We have a choice in front of, should I please the Lord, should I please my relative? நான் என்னுடைய உறவினரை பிரியப்படுத்த வேண்டுமா அல்லது தேவனை பிரியப்படுத்த வேண்டுமா என்ற ஒரு தேர்ந்தெடுப்பு எனக்கு முன்பாக. Should I obey the word of the Lord and please the Lord, or should I obey my parents and displease the Lord? நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனை பிரியப்படுத்த வேண்டுமா அல்லது என்னுடைய பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனை நான் துக்கப்படுத்த வேண்டுமா? Yeah, your parents may ask you to marry to an unbeliever, which is against the word of the Lord. உங்களுடைய பெற்றோர்கள் ஒருவேளை தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்மறையாய் ஒரு கிறிஸ்துவை அறியாதவரை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தலாம். Or they may ask you to force you to do something which is against the word of the Lord. அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக இருக்கிற ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படி உங்களை வற்புறுத்தலாம். A tradition followed in the Christian religion, இந்த கிறிஸ்தவ மதத்திலே பின்பற்றக்கூடிய பாரம்பரியங்கள், but which is not in the word of the Lord. அது தேவனுடைய வார்த்தையில் இல்லாத ஒரு காரியமாக இருக்க முடியும். We have to make a decision. அப்பொழுது நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். And we have relatives in front of us, we have God in front of us. நமக்கு முன்பாய் நம்முடைய உறவினர் இருக்கிறார், நமக்கு முன்பாய் தேவன் இருக்கிறார். You have to make a choice. நமக்கு ஒரு தேர்ந்தெடுப்பு இருக்கிறது. And we take so many decisions individually in our hearts. நம்முடைய இருதயத்திலே தனிப்பட்ட விதத்திலே अनेक தீர்மானங்களை நாம் செய்கிறோம். With respect to ourselves. நம்முடைய நமக்கு ஏற்ற நம்முடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்க்கையில் My will or God's will? என்னுடைய சித்தமா அல்லது தேவனுடைய சித்தமா? How many decisions we make a day? ஒவ்வொரு நாளும் எவ்வளவு தீர்மானங்களை நாம் எடுக்கிறோம். Yeah, in the church, we can come and show ourselves as if we are making decisions only based on the word. நாம் சபைக்கு வரும்போது தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே தீர்மானங்களை எடுக்கிறவர்களைப் போல ஒரு தோற்றத்தை காண்பிக்க முடியும். Or give up, show up as if we are doing only God's will. அல்லது நான் தேவனுடைய சித்தத்தையே செய்கிறேன் என்று மற்றவர்களுக்கு ஒரு தோற்றத்தை காண்பிக்க முடியும். But in our personal life, in our home and in the office, do we deny ourselves? Do we deny our will? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய அலுவலகத்திலே நம்முடைய சுய சித்தத்தை வெறுக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? And we make lot of decisions based on riches. with respect to riches. பணத்தின் அடிப்படையிலே अनेक தீர்மானங்களை நாம் எடுக்கிறோம். What is my value system? என்னுடைய மதிப்பீடுகள் என்ன? Do I love the Lord or do I love money more than the Lord? நான் ஆண்டவரை நேசிக்கிறேனா அல்லது ஆண்டவரை விட பணத்தை நான் நேசிக்கிறவனா இருக்கிறேனா? These three areas, with respect to our relations, with respect to ourselves, and with respect to earthly things, mammon, we make so many decisions. நம்முடைய உறவின் அடிப்படையிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உலகத்தின் பண இப்படிப்பட்ட காரியங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் अनेक தேர்ந்தெடுப்புகளை நாம் செய்கிறோம். And if we don't make the right choice, we are not the disciples. நாம் சரியான தீர்மானத்தை செய்யாதவர்களாய் இருந்தால் நாம் சீஷர்களாய் இருக்க முடியாது. Yeah, that's what the Lord said in Luke chapter 9 verse 23. லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். If anyone wants to follow me, come after me. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், if anyone wishes to come after me, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், then follow him. அவன் என்னை wishes to follow him, என்னை பின்பற்றி வர விருப்பமுடையவன், wishes to be a disciple, ஒரு சீஷனாய் இருக்க விருப்பமுடையவன், yeah, he must deny himself. அவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். Brothers and sisters, we can believe so many things in our head. நம்ம அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய அறிவிலே अनेक காரியங்களை நாம் விசுவாசிக்க முடியும். We may have understood so many things in the church. நம்முடைய சபையிலே, in the church, சபையில் இருக்கிற अनेक சத்தியங்களை நாம் அறிந்து கொண்டிருக்க முடியும். And we can think that we are following the Lord because we have heard so many things. अनेक காரியங்களை கேட்டதினாலே நான் அவரை பின்பற்றுகிறேன் என்று நான் நம்பிக்கொண்டிருக்க முடியும். But if I don't deny myself, என்னை நான் வெறுக்கவில்லை என்றால், if I don't choose the will of the Father, நான் பிதாவினுடைய சித்தத்தை நான் தேர்ந்தெடுக்கவில்லை என்றால், we are just deceiving ourselves. நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம். We hear, Jesus, this is what the Lord said in Luke 14. He underlined the conditions of discipleship. லூக்கா 14ஆம் அதிகாரத்திலே சீஷத்துவத்தின் நிபந்தனைகளை ஆண்டவர் கோடிட்டு காண்பிக்கிறார். Verses 26 to 26, 27 and 33. 26ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 33ஆம் வசனம். If anyone comes to me, does not hate, that is,
hate his own father and mother and wife and children and brothers and sisters, yes, even his own life, he cannot be my disciple. யாரோன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். That means if I love my relatives more than I love the Lord, I am not a disciple. நான் ஆண்டவரை நேசிப்பதை விட என்னுடைய உறவினர்களை நேசிக்கிறவனாய் இருந்தால் நான் அவருடைய சீஷன் அல்ல. And whoever does not carry his own cross and come after me cannot be my disciple. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். And none of you can be my disciple, verse 33, who does not give up all his possessions. தனக்கு உண்டான எல்லாவற்றையும் வெறுக்காவிட்டால் எனக்கு அவன் சீஷனாய் இருக்க மாட்டான். 33ஆம் வசனம். The danger in our church is we are so familiar with these verses. நம்முடைய சபையில் இருக்கிற ஆபத்து இப்படிப்பட்ட வசனங்களை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். We hear often these verses. இந்த வசனங்களை பழகிப்போன வசனங்களாய் திரும்ப திரும்ப கேட்கிறோம். But what is the reality? ஆனால் யதார்த்தம் என்ன? And if you examine ourselves, if you are honest and examine ourselves, we will tell to the Lord, Lord, I have failed miserably in this area. நாம் நேர்மையா இருந்து தேவனுக்கு முன்பாய் நம்மை பரிசோதித்து பார்த்தால் நாம் ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே இந்த பகுதியிலே நான் தோல்வி அடைந்திருக்கிறேன். And if we have failed, அப்படி நாம் தோற்று போயிருந்தால் what are we doing? நாம் அதை குறித்து என்ன செய்கிறோம்? Are we taking that for granted and thinking, okay, this is the life that I can live? அதை நாம் பார்த்து பழகி போய் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு இப்படியே ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறோமா? Okay, we'll go to the church, listen to a sermon, and we'll go back home and live our same old life. சபைக்கு போய் ஒரு செய்தியை கேட்டுவிட்டு திரும்ப நம்முடைய பழைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்று நினைக்கிறோமா? Maybe that could be one of the reason why the Lord's eyes are not on you. அதனால்தான் அது ஒரு காரணமா இருக்க முடியும். அது நிமித்தம் தேவனுடைய கண்கள் உங்கள் மேல் இல்லாமல் இருப்பதற்கு. We read this verse, you know this verse, familiar verse in Isaiah chapter 66 verse 2. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நாம் கேட்ட ஒரு வார்த்தை. But to this second part, verse 2, for my hand made all these things, but all these things came into being, declares the Lord. But to this one I will look, to him who is humble and contrite of spirit, and who trembles at my word. ஏசாயா 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். We take failures for granted. நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விகளை நாம் எடுத்து அதை பழக்கமாய் மாற்றிக் கொள்கிறோம். We don't live as a disciple. நாம் சீஷர்களாய் வாழ்வதில்லை. And we don't tremble at these verses. இந்த வசனங்களை குறித்து நாம் நடுங்குவதில்லை. Lord, I am not living this life. ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழவில்லை. If you are trembling at this word, இந்த வசனத்துக்கு நீங்கள் நடுங்குகிறவர்களாய் இருந்தால், not only this verse, every word of the Lord, இந்த வசனத்துக்கு மாத்திரமல்ல எல்லா தேவனுடைய வார்த்தைகளுக்கும், Lord, I am not able to obey these verses. ஆண்டவரே, இந்த வசனங்களுக்கு நான் கீழ்ப்படிய முடியவில்லை. I am not able to live a life pleasing to you. ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் ஒரு வாழ்க்கை வாழ முடியவில்லை. You know what will be the mark that you are trembling at the word of the Lord? நீங்கள் தேவனுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களாய் இருந்தால் அதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? You will cry for the baptism of the Holy Spirit. நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காய் கதறுகிறவர்களாய் இருப்பீர்கள். Yeah, if you don't have a cry in your heart, உங்களுடைய இருதயத்திலே ஒரு கதறுதல் இல்லை என்றால், Lord, I have failed and failed. ஆண்டவரே, நான் தோற்று போய் கொண்டிருக்கிறேன். And at every of our fail, if you don't cry to the Lord, Lord, I am failing, give me your power, give me your strength to obey your word. ஒவ்வொரு தோல்விக்கு பிறகும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எனக்கு தாரும், உம்முடைய வார்த்தை கீழ்ப்படி எனக்கு உதவி செய்யும் என்று கதறவில்லை என்றால், we are not actually trembling at the word. நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்கள் அல்ல. Yeah, that is why the Lord is not looking upon us. அதனால் தான் தேவன் நம்மை நோக்கி பார்ப்பதில்லை. You know, we believe in Trinity. நாம் திருத்துவத்தை நம்புகிறோம்.
We believe in the Father God and Lord Jesus, the Son of God, and the Holy Spirit. We say that. பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறோம் என்று நாம் அறிக்கையிடுகிறோம். We believe Jesus died for our sins. நாம் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காய் மரித்தார் என்று விசுவாசிக்கிறோம். He died and rose again. அவர் மரித்து உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோம். To give us eternal life. நமக்கு நித்திய ஜீவனை தரும்படியாய். We believe in the Father. நாம் பிதாவை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். We heard a lot about the Holy Spirit. We also believe him. நாம் பரிசுத்த ஆவியை குறித்து अनेक வார்த்தைகளை கேட்கிறோம், அவரையும் நாம் விசுவாசிக்கிறோம். And it's all in our head. We do not experience the power of the Holy Spirit. இவை எல்லாமே நம்முடைய மண்டையிலே ஒரு அறிவாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியை நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாய் மாற்றிக் கொள்வதில்லை. We neglect it. அதை நாம் புறக்கணித்து விடுகிறோம். And John said, I can only baptize you with water, but someone is coming who will baptize you with the Holy Spirit and fire. யோவான் சாணகன் சொன்னார், நான் வெறும் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று. How many of us took that word? Lord, you have promised, you have said in your word that you will baptize me with the Holy Spirit and fire. Give me, Lord. How many of us cry that? எவ்வளவு பேர் தேவனிடத்தில் போய், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையிலே நீர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீர், உம்முடைய பரிசுத்த ஆவியின் அக்னி அபிஷேகத்தை தருவீர் என்று எவ்வளவு பேர் தேவனிடத்தில் போய் கேட்கிறோம். You ask yourself, when was the last time you cried for the baptism of the Holy Spirit or the fullness of the Holy Spirit? நீங்கள் உங்களை கேட்டு பாருங்கள், கடைசியா எப்பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காய் தேவனிடத்தில் நீங்கள் போய் கேட்கிறீர்கள், கதறினீர்கள்? Simeon in Luke 2, he came to the church full of the Spirit. சிமியோன் லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாய் தேவாலயத்துக்கு வருகிறான். This morning we all gathered here. இந்த காலை வேளை நாம் எல்லோரும் இங்கு கூடி இருக்கிறோம். How many of us sought the Lord? Lord, fill me with the Holy Spirit. I am going to your church. ஆண்டவரே உம்முடைய சபைக்கு போகிறேன், உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும் என்று எவ்வளவு பேர் தேவனை நாம் தேடினோம். I tell you, if you have cried to the Lord like that, I know he will baptize you. He will meet with you like Simeon met Jesus Christ on that day. அப்படி நீங்கள் கதறி இருப்பீர்கள் என்றால் கண்டிப்பாய் அவர் உங்களை சந்திப்பார், எப்படி சிமியோனை அன்று இயேசு கிறிஸ்துவை சந்தித்தது போல. The Lord will meet with you. ஆண்டவர் உங்களை சந்திப்பார். The Lord will meet your need. ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். Not necessarily from the pulpit. ஒருவேளை பிரசங்க பீடத்திலிருந்து இல்லாமல் இருக்கலாம். Maybe when you are talking to another brother or sister in the church in the afternoon during the time of fellowship, the Lord will meet your need. மத்தியான நேரத்திலே ஒருவேளை ஐக்கிய நேரத்திலே சகோதர சகோதரிகளோடு நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும்போது தேவன் உங்களுடைய தேவைகளை சந்திக்க முடியும். But how we neglect him. ஆனால் எவ்வளவாய் நாம் அந்த காரியத்தை புறக்கணிக்கிறவர்களாய் இருக்கிறோம். How many scriptures tell us the importance of the baptism of the Holy Spirit? எவ்வளவு வசனங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி காண்பிக்கிறதா இருக்கிறது. John 14, யோவான் 14ஆம் அதிகாரம். the Lord said, ஆண்டவர் சொன்னார், John 14 verse 16, யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், I'll ask the Father, he will give you another helper that he may be with you forever. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். No, we all have a fear. நம்ம எல்லோருக்குமே ஒரு பயம் இருக்கிறது. Today morning during the time of praise and thanksgiving we heard this word from Isaiah chapter 44 verse 2. இந்த காலையிலே துதி ஆராதனை நேரத்திலே ஏசாயா 44ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்தை நாம் கேட்டோம். Thus says the Lord who made you and formed you, who will help you. Do not fear, O Jacob my servant. உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமா உனக்கு துணை நிற்கிறவருமாய் கர்த்தர் சொல்கிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே. He does not simply say do not fear. அவர் வெறும் நீ பயப்படாதே என்று மாத்திரம் சொல்லவில்லை. He knew just by saying that word, we humans cannot accept it. We cannot avoid fearing. நாம் வெறும் அந்த வார்த்தையை கேட்பதனால மாத்திரமே நாம் பயத்தை தவிர்த்து விட முடியாது என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். Disciples, they were with the Lord. சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தார். 3.5 years. 3.5 வருடங்கள். Some mighty miracles. அற்புதங்களை பார்த்தார். Amazing things they have seen with their own eyes. அவர்களுடைய கண்களினாலே ஆச்சரியமான காரியங்களை பார்த்தார்கள். Still they had fear. ஆனாலும் அவர்களுக்கு பயம் இருந்தது. After Jesus left them, இயேசு கிறிஸ்து அவர்களை விட்டு போன பிறகு they all feared. அவர்கள் எல்லோருமே பயந்தார்கள்.
But if the Lord said, do not fear, ஆண்டவர் அவரிடத்தில் நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். not only that, அது He மாத்திரமல்ல, doesn't stop with that. அதோடு நிறுத்தி விடவில்லை. He also told us how we can overcome the fear. அந்த பயத்தை எப்படி மேற்கொள்ள முடியும் என்பதையும் அவர்களுக்கு That's சொன்னார். what we read in verse 3. அதைத்தான் 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். When He said, do not fear, நீ பயப்படாதே என்று சொன்ன பொழுது, in English the verse 3 starts with, for I will pour out water on the thirsty land, streams on the dry ground. I'll pour out my spirit upon you, your offspring, my blessing on your descendants. 3ஆம் அதிகாரம் ஆங்கிலத்திலே ஏனென்றால் என்று ஆரம்பிக்கிறது. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். The Lord said in John 14:16, I will ask the Father. ஆண்டவர் சொன்னார், நான் பிதாவினிடத்திலே வேண்டிக் கொள்வேன். He saw the need in us. அவர் நம்முடைய தேவைகளை அவர் பார்த்தார். The Lord said in verse 12, 12ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொன்னார், truly, truly I say to you, he who believes in me, the works that I do, he will do also. Greater works than these he will do. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். How can I do that? எப்படி நான் அதை செய்ய முடியும்? How can I do what Jesus did? இயேசு கிறிஸ்து செய்ததை நான் எப்படி செய்ய முடியும்? It's not about the miracles or the ministry. இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதங்களையோ அவருடைய ஊழியத்தையோ அல்ல. It's about the life he lived. அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை குறிக்கிறது. The example that he set for me. எனக்கு முன்பாய் அவர் வைத்திருக்கிற ஒரு முன் உதாரணத்தை குறிக்கிறது. He invited us. அவர் நம்மை அழைத்தார். If you want to follow me, என்னை நீ பின்பற்றி வர வேண்டுமானால், be a disciple. If you want to be a disciple, deny yourself. நீ எனக்கு சீஷனா இருக்க வேண்டும் என்றால் உன்னை நீ வெறுக்க வேண்டும். The same way he lived, he wants me to live. அவர் வாழ்ந்த பிரகாரமே நான் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். But he lived that life with the power of the Holy Spirit. ஆனால் அந்த வாழ்க்கை அவர் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே வாழ்ந்தார். And he knew disciples at that point of time did not have the baptism of the Holy Spirit. அவர் அறிந்திருந்தார் அந்த குறிப்பிட்ட நேரத்திலே சீஷர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறவில்லை என்று. And the Lord said, not only for those disciples and the disciples who will come after them, அந்த சீஷர்கள் மாத்திரமல்ல அதற்கு பின் வரப்போகிற சீஷர்களின் குறித்து ஆண்டவர் சொல்கிறார். until he comes back, அவருடைய வருகை வரை, to all the genuine Christians, born again Christians, உண்மையாகவே மறுபடியும் பிறந்த எல்லா கிறிஸ்தவர்களுக்கும், who want to follow him wholeheartedly, முழு இதயத்தோடு அவரை பின்பற்ற விரும்புகிறவர்கள். And for as he prayed, he said, he promised, I will ask the Father and he will give you another helper. அவர் ஜெபித்து அவர் பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டது போலவே நான் பிதாவினிடத்திலே வேண்டிக் கொள்வேன், அவர் வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவார். He said, அவர் சொன்னார், he did. அவர் சொன்னார், அதை அவர் செய்தார். He rose from the dead. He prayed for us. He interceded for us. அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த பிறகு பிதாவினிடத்தில் நமக்காய் பரிந்து பேசினார். He said, the Holy Spirit, I will go and send him and he just not be with you, like what we read in Isaiah 44:2. ஆண்டவர் சொன்னார், நான் போய் பரிசுத்த ஆவி உங்களுக்கு அனுப்புவேன், அவர் உங்களோடு கூட இருப்பார் என்பது மாத்திரமல்ல, ஏசாயா 44:2 சொன்னது போல. But in the new covenant the Lord said he will be in you. ஆனால் புதிய உடன்படிக்கையிலே ஆண்டவர் சொல்கிறார், அவர் உங்களுக்குள் வாசம் செய்வார். He will dwell in your hearts. அவர் உங்கள் இருதயங்களிலே வாசம் செய்வார். The greatest power in this world is not the atom bomb or any other bomb. இந்த உலகத்தில் இருக்கிற மிக வல்லமையான ஒரு காரியம் ஒரு அணு ஆயுதமோ அணு குண்டோ அல்லது வேறு வல்லமை அல்ல. Yeah, it can pulverize a person. அது ஒரு மனிதர்களை சிதறடிக்க முடியும். Dust. It will pulverize. அது மனிதர்களை தூசியாய் Atom சாம்பலாய் bomb மாற்றும். or hydrogen bomb, whatever it is. ஒரு ஹைட்ரஜன் பாம்போ அல்லது ஆட்டம் பாம்பு எதுவாக இருந்தாலும் சரி. But the greatest power in the world is the power of the Holy Spirit. ஆனால் உலகத்தில் இருக்கிற மிக வல்லமையான வல்லமை அது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. And God has given that to us. அதை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். And God has promised that to us. அதை தேவன் நமக்கு வாக்கு செய்திருக்கிறார். To live a life of a disciple, he has promised that Spirit, Holy Spirit. அந்த சீஷத்துவத்தின் வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை அவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். But to neglect that,
அதை நாம் புறக்கணிப்பது. To neglect that is to neglect the Father and the Son. அதை குறித்து நாம் கவலையற்றவர்களாய் இருப்பது பிதாவையும் குமாரனையும் மறுதலிப்பது போல. And not seeking the Holy Spirit is neglecting the Holy Spirit of God, the third person. பரிசுத்த ஆவியானவரை நாம் தேடாதது அவரை குறித்து நாம் கவலையற்று அக்கறையற்றவர்களாய் இருக்கிறோம் என்பதை காண்பிக்கிறது. That's not a small sin, brothers and sisters. அருமையான சகோதர சகோதரிகளே, அது ஒரு சிறிய பாவம் அல்ல. If you don't seek the Lord, the word says in Ephesians 5:18, be filled with the Holy Spirit. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவியிலே நிறைந்திருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And if I am not baptized or filled in the Holy Spirit every day, what do? பரிசுத்த ஆவியினாலே ஒவ்வொரு நாளும் நான் நிறைந்து வாழவில்லை என்றால் நான் என்ன செய்கிறேன்? I am just neglecting the third person of the Trinity. அந்த திருத்துவத்தின் மூன்றாவது நபரை குறித்து நான் அக்கறையற்றவனாய் இருக்கிறேன். I insult. It's a sin. நான் அவரை அவமானப்படுத்துகிறேன். அது ஒரு பாவம். I am saying I can live this life without the power of the Holy Spirit. நான் என்ன சொல்கிறேன் என்றால் பரிசுத்த ஆவியின் வல்லமை இல்லாமலே என்னால் வாழ முடியும் என்பதை நான் I don't need it. எனக்கு அது தேவையில்லை. Some time back one person called, he texted me, I am not able to overcome it, I lose my temper. சில நாட்களுக்கு முன்பாய் ஒருவர் எனக்கு குறுஞ்செய்தி அனுப்பினார். என்னால் கோபத்தை மேற்கொண்டு வாழ முடியவில்லை. That's not only her problem, that person's problem. அது அந்த சகோதரனுடைய பிரச்சனை மாத்திரமல்ல, it's all of our problem. எல்லோருடைய பிரச்சனையும் அது. But what is the solution? அதனுடைய தீர்வு என்ன? I know what is the solution for that in my life. எனக்கு தெரியும் அதனுடைய தீர்வு என்ன என்று என்னுடைய வாழ்க்கையில். Because James said no man can tame his tongue. யாக்கோபு சொல்கிறார், ஒரு மனிதனாலும் நாவை அடக்க முடியாது. No man can tame. I cannot tame. You cannot tame. எந்த மனிதனும் நீங்களும் நானும் நாவை அடக்க முடியாது. Unless I give my tongue to the control of the Holy Spirit, that is impossible. நான் என்னுடைய நாவை பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் அது அசாத்தியமான ஒரு காரியம். I cannot control my tongue. என்னுடைய நாவை என்னால் அடக்க முடியாது. But what do? நான் என்ன செய்ய வேண்டும்? Do I cry for the baptism of the Holy Spirit? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக நான் கதற வேண்டுமா? Or just keep going in my Christian life? அல்ல தொடர்ந்து வாழ்கிற பிரகாரமே வாழ்ந்து என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் போர்த்தி கொண்டு keep losing my temper and speaking whatever that hurting others, whatever comes to my mind. நான் கோபப்பட்டு என்னுடைய மனதிலே வருகிற காரியங்களை எல்லாம் பேசி மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டுமா? I don't know how many of you sitting here are addicted to pornography. நான் இங்கு உட்கார்ந்து இருக்கிற எவ்வளவு பேர் ஆபாசமான காரியங்களை பார்ப்பதிலே அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று. Addicted to other sin habits. அல்லது மற்ற பாவமான காரியங்களுக்கு பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறீர்கள். But do you know there is a solution for that? அது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு என்று உங்களுக்கு தெரியுமா? God has given us the greatest power. தேவன் மிக வல்லமையான ஒரு பலனை நமக்கு தந்திருக்கிறார். The greatest power he has given you. ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு வல்லமை நமக்கு தந்திருக்கிறார். It's available for all of us. நம் எல்லோருக்குமே அது கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். But if you don't tremble at God's word, தேவனுடைய வசனத்துக்கு நான் நடுங்கவில்லை என்றால், if you don't cry to the Lord for the baptism of the Holy Spirit, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கு என்று தேவனிடத்திலே நாம் கதறவில்லை என்றால், if you don't have the cry, Lord, I am grieving you again and again, day after day, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நான் உம்மை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று ஒரு கதறுதலை நிறுத்தத்தில் இல்லை என்றால், you will not have that victory. அந்த ஜெயத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. You cannot control our tongue. நம்முடைய நாவை நாம் அடக்க முடியாது. You cannot overcome pornography, addiction to pornography. ஆபாச காரியங்கள் அடிமையாக இருப்பதை நாம் மேற்கொள்ள முடியாது. Seek every day, my dear brothers and sisters, if you have not baptized in the Holy Spirit, seek that with the greatest longing of your heart. ஒவ்வொரு நாளும் சகோதர சகோதரிகளே, நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறவில்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய தேவையாய் அதை ஒவ்வொரு நாளும் நாடுங்கள். Let that be above every other desire in your life. உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா ஆசா பாசங்களையும் தாண்டி அது உங்களுடைய மிகப்பெரிய தேவையாய் இருக்கட்டும். Yeah, if a person is running, under a scorching sun at 12 o'clock and maybe he has ran for 2 kilometers and coming into this hall, ஒருவேளை ஒரு உச்சி வெயிலிலே மதியம் 12 மணிக்கு ஒரு மனிதன் ஓடி வந்து அந்த வெயிலிலே இந்த கட்டிடத்திற்குள்ள இந்த ஹாலிலே வருகிறான் என்றால், and there in the hall is placed chicken biryani, mutton biryani, chicken 65
and ice creams and so many delicious dishes are there. அங்க உள்ளே வந்த பிறகு டேபிளிலே சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 மற்றும் ஐஸ்கிரீம் பல காரியங்கள் அங்க இருக்கிறது. And he is sweating and coming here. அவன் வேர்த்து விறுவிறுத்து உள்ளே வருகிறான். And you tell him, brother, you eat everything here. You can eat everything here. அந்த சகோதரனிடத்தை சொல்லுகிறீர்கள், இங்க இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் சாப்பிடலாம் என்று. Mutton biryani is here. இங்க மட்டன் பிரியாணி இருக்கிறது. Fried chicken is here. இங்க ஃப்ரைட் சிக்கன் இருக்கிறது. What will be his need? அவனுடைய தேவை எதுவா இருக்கும்? Do you think he will go and eat all the biryani, chicken 65 and every other thing? அங்க இருக்கிற பிரியாணி, சிக்கன் 65 அதை போய் சாப்பிடுவான்னு நினைக்கிறீர்களா? No. இல்லை. He said, I don't want any of these things. எனக்கு இது எதுவுமே தேவையில்லை. What will he say? அவன் என்ன சொல்லுவான்? He'll say, give me water. எனக்கு குடிக்க தண்ணி தாங்க. I am in need of water. எனக்கு தண்ணீர் தேவையா இருக்கிறது. That cry, that man's cry will be only for water. அந்த மனிதனுடைய தாகம் கதறுதல் வெறும் தண்ணீருக்காய் மாத்திரம் இருக்கு. That is the cry you should have. அப்படிப்பட்ட ஒரு கதறல் நமக்கு அவசியமாக இருக்கு. If you do not have the assurance that you are baptized in the Holy Spirit, brother, sister, young sister, you need that cry in your heart for the baptism of the Holy Spirit, like that person longed for water. அருமையான சகோதரனே, சகோதரியே, வாலிப சகோதரனே, சகோதரியே, அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் நிச்சயம் உங்களுக்கு இல்லை என்றால் அந்த மனிதனைப் போல அதற்காய் நீங்கள் தாகித்து கதறுகிறவர்களாக இருக்க வேண்டும். We will be at loss of all the privileges God has given us if you are not filled in the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த அபிஷேகத்தில் நிறையவில்லை என்றால் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஸ்லாக்கியத்தையும் நீங்கள் இழந்து போகிறவர்களாக இருப்பீர்கள். The purposes of God for your life will not be fulfilled. உங்களை குறித்ததான தேவனுடைய திட்டம் நிறைவேற முடியாது. Jesus mentioned about what John said. யோவான் சொன்னதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப சொல்கிறார். In Luke 7. லூக்கா 7ஆம் அதிகாரத்தில். Very, very important thing to keep in our mind. நம்முடைய மனதிலே வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம். You know, John said, I baptize you with water. யோவான் சாணகன் சொன்னார், நான் உங்களை ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். And these Pharisees, they rejected that. பரிசேயர்கள் அதை புறக்கணித்தார்கள். We read in chapter 7 verse 30. 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், லூக்கா 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். The Lord spoke about, before that the Lord spoke about John the Baptist. அதற்கு முன்பாய் யோவான் ஸ்நானகனை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். He appreciated him. அவனை நாங்கள் he appreciated, Lord Jesus appreciated John the Baptist. யோவான் ஸ்நானகனை அவர் பாராட்டி பெரிதாய் சொல்கிறார். And no one greater than John ever born of a woman until that time. ஸ்ரீகளில் பிறந்தவர்கள் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் தீர்க்கதரிசி பெரியவன் ஒருவனும் இல்லை என்று. And when all the people and the tax collector heard this, they acknowledged God justice, having been baptized with the baptism of John. ஆயக்காரரும் முதலான சகல ஜனங்களும் அதை கேட்டபோது யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். Yeah, the tax collectors and all the sinners, they acknowledged God justice and took the water baptism. ஆயக்காரரும் மற்றும் சகல பாவியான ஜனங்களும் அந்த ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். But the Pharisees, verse 30, and the lawyers rejected God's purpose for themselves, not having been baptized by John. 30ஆம் வசனத்திலே பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனால் ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிட்டார்கள். It says in English, they rejected God's purpose for their lives. ஆங்கிலத்திலே சொல்கிறது, அவர்களை குறித்ததான தேவனுடைய திட்டத்தை அவர்கள் தள்ளிவிட்டார்கள். They rejected the water baptism அவர்கள் ஜலத்தினால் given by John the Baptist. யோவான் தந்த அந்த ஜலத்தினால் தந்த ஞானஸ்நானத்தை புறக்கணித்தார்கள். And if you and I reject the baptism of the Holy Spirit, the fullness of the Holy Spirit, if take it lightly, what do you think? How do you think that we can fulfill the purpose God planned for us? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் தள்ளிவிடுகிறவர்களா இருந்தால் எப்படி தேவனுடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்ற முடியும் என்று நான் நம்ப முடியும்? Even the person who rejected
John Baptist, John's baptism in water, you know what the Lord said about them? யோவானுடைய அந்த ஜலத்தினால் கொடுத்த ஞானஸ்தானத்தை தள்ளிவிட்டவர்களை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? Actually, there was such a grief in his heart. அவருடைய இதயத்திலே அதிக துக்கம் இருந்தது. Said, how shall I compare? What shall I compare the men of the generation who's rejected the water baptism given by John? யோவான் கொடுத்த அந்த ஜலத்தினால் கொடுத்த ஞானஸ்தானத்தை புறக்கணித்த இந்த தலைமுறையான ஜனங்களை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? What are they like? அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? They are like children. அவர்கள் சிறு பிள்ளைகளைப் போல இருக்கிறார்கள். They are Pharisees and lawyers who know the scriptures very well. அவர்கள் பரிசேயர் ஆயக்காரர்கள் தேவனுடைய வசனத்தை நன்றாய் அறிந்திருந்தவர்கள். But the Lord said they are like children. ஆனால் அவர்கள் சிறு பிள்ளைகளைப் போல இருக்கிறார்கள். Sitting in the marketplace. மார்க்கெட்ல உட்கார்ந்து கொண்டு. And they call to play with one another. ஒருவரோடு ஒருவர் கூப்பிட்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். Complaining each other. ஒருவரை ஒருவர் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். Little children when they play, how they complain against each other. சிறு பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ஒருவரை ஒருவர் எப்படி அவர்கள் குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். I played the flute, you were not dancing. நான் குழலை வாசித்தேன், நீ கூத்தாடவில்லை. We sang a dirge, you did not weep. நான் பாடல் பாடினோம், நீ துக்கப்படவில்லை. They were fighting. அவர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். They are far away from the purpose God has planned for them. அவர்களை குறித்துதான தேவனுடைய திட்டத்தை விட்டு மிக தூரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். They rejected that. அதை அவர்கள் புறக்கணித்தார்கள். This is just baptism in water. அது வெறும் ஜலத்தினால் கொடுத்த ஞானஸ்தானம். And you and I cannot live the victorious life without the power of the Holy Spirit. And if we reject it, what a great loss. நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாமல் இந்த ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ முடியாது. அதை நாம் புறக்கணிக்கிறவர்களா இருந்தால் எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டம் நம்முடைய வாழ்க்கையில். I believe that's Lord's burden. நான் இது தேவனுடைய திட்டம் என்று நம்புகிறேன். Lord's burden for all of us. நம்மை குறித்துதான தேவனுடைய பாரம் என்று நான் நம்புகிறேன். That everyone who is born again be baptized in the Holy Spirit. மறுபடியும் பிறந்த ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிறைந்திருக்க வேண்டும். Let that be your longing, dear brothers and sisters. அருமையான சகோதர சகோதரிகளே, அதுவே உங்களுடைய தாகமா இருக்கட்டும். And if you are already had the assurance that you are baptized in the Holy Spirit, ஒருவேளை நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் என்றால், seek for it. Seek to be filled in the Holy Spirit every day. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியின் நிறைவிலே வாழ்வதற்கு தேடுங்கள், நாடுங்கள். Without that we cannot fulfill the purpose for which God has gathered as a church in this place. அதை பெற்றுக்கொள்ளாமல் தேவன் ஒரு நோக்கத்தோடு சபையாய் நம்மை கூடி வந்திருக்கிற அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்ற முடியாது. We'll be just coming, singing songs and doing all works in the church. We'll just go back and live the same old life. இங்க வந்து பாடல்கள் பாடி செய்தி கேட்டு வேலைகளை எல்லாம் செய்து முடித்துவிட்டு சென்று அந்த பழைய வாழ்க்கையை நாம் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்போம். Let us humble ourselves and seek the power of the Holy Spirit. நம்மை நாமே தாழ்த்தி தேவனுடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் தேடுவோம். What does it mean by, as we read in Isaiah chapter 57? ஏசாயா 57ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற வார்த்தையின் அர்த்தம் என்ன தெரியுமா? The contrite spirit. ஒரு நொறுங்குண்ட ஆவி. That's a spirit that realizes its own need. தன்னுடைய சொந்த தேவையை உணர்ந்த ஒரு ஆவி. Lord, I am not able to live. ஆண்டவரே, என்னால் வாழ முடியவில்லை. I am falling short of your glory. உம்முடைய மகிமையை நான் இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். I am not able to love my husband. என்னுடைய கணவரை என்னால் நேசிக்க முடியவில்லை. I am not able to love my wife. என்னுடைய மனைவியை என்னால் நேசிக்க முடியவில்லை. I am not able to submit to each other. ஒருவருக்கொருவர் நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ முடியவில்லை. We husband, Bible says, Lord said we have to love our wife like Jesus loved the church. வேத வசனம் சொல்கிறது, கணவன் மனைவியை கிறிஸ்து சபையை நேசித்தது போல நேசிக்க வேண்டும் என்று. How can we love our partner without the power of the Holy Spirit? எப்படி நம்முடைய கணவன் மனைவியை பரிசுத்தாவின் வல்லமை அபிஷேகம் இல்லாமல் நாம் நேசிக்க முடியும்? That's impossible. அது சாத்தியமில்லாத ஒரு காரியம். Unless we realize that need. நம்முடைய தேவை நாம் உணராத பட்சம். It's a contrite heart which realizes its need.
நாம் நம்முடைய தேவையை உணர்ந்தவர்களாய் இருக்க வேண்டும். A contrite heart, Lord, I am hurting you by my life. ஆண்டவரே, நொறுங்குண்ட இருதயத்தோடு நான் உம்மை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். Hurting you by watching the pornographic picture. ஆண்டவரே, இந்த ஆபாசமான படங்களை பார்த்து உம்மை நான் காயப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். I am getting angry, Lord, with my partner at my home. ஆண்டவரே, என்னுடைய வீட்டிலே என்னுடைய கணவன் மனைவியிடத்தில் நான் கோபப்படுகிறேன். I am bringing dishonor to your name. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நான் கனவீனப்படுத்துகிறேன். I am not able to fulfill the purposes of my life which you have planned for me. நீர் எனக்காய் வைத்திருக்கிற திட்டத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைவேற்ற முடியவில்லை. The Lord will revive such a heart. ஆண்டவர் அப்படிப்பட்ட இருதயத்தை உயிர்ப்பிப்பார். Yeah, that's what he has promised. அதைத்தான் அவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். To revive the spirit of the contrite. நம்முடைய நொறுங்கினவன் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கு through the power of the Holy Spirit. பரிசுத்தாவின் வல்லமையினாலே. Thirst, தாகம். see, that is the greatest lack. அதுதான் மிகப்பெரிய ஒரு தேவையாக இருக்கிறது. That longing, அந்த தாகம், அந்த வாஞ்சை. If that person who ran 2 kilometers under scorching sun, and if he comes into it and he is not thirsty, அவ்வளவு வெயிலே ஓடி வந்து அந்த மனிதன் தாகமா இல்லை என்றால் there must be something wrong. அவனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. The same way, அதே போல if you don't have that longing, அந்த ஒரு தாகம், தீராத வாஞ்சை இல்லை என்றால், as Frederick Faber says, the ill of all ills is a lack of longing. ஃப்ரெட்ரிக் ஃபேபர் என்ற மனிதன் சொன்னது போல எல்லா நோயிலும் மிக கொடுமையான நோய் நம்முடைய வாழ்க்கையின் தேவையற்றவர்களாய், தாகம் இல்லாதவர்களாய் இருப்பது. If we are not filled in the Holy Spirit, we cannot be ready for the coming of the Lord. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறவில்லை என்றால் தேவனுடைய வருகைக்காக நாம் ஆயத்தமாக இருக்க முடியாது. Matthew 25. மத்தேயு 25ஆம் அதிகாரம். We have heard about this. நாம் இதை குறித்து கேட்டு இருக்கிறோம் many times. அநேக முறை. Why 50% of the people, the virgins, are foolish? 50% அந்த கன்னிகைகள் அவைகள் மதியினர்களாக இருந்தார்கள். Why? ஏன்? Why 50% were wise? 50% அவர்கள் புத்தியுள்ளவர்களாக இருந்தார்கள். It's only those wise virgins, they went to be with the Lord. அந்த புத்தியுள்ள கன்னிகைகளே ஆண்டவரோடு போனார்கள். When the Lord came, they were ready and went with the Lord. ஆண்டவர் வரும்போது அவர்கள் ஆயத்தமாக இருந்து ஆண்டவரோடு புறப்பட்டு போனார்கள். With the bridegroom. அந்த மணவாளனோடு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். But 50% they couldn't. ஆனால் 50% போக முடியவில்லை. We all know the difference. அதனுடைய வித்தியாசம் என்ன? We all know the difference. நாம் எல்லோருமே அந்த வித்தியாசத்தை அறிந்திருக்கிறோம். One had not just the word, but word and oil. ஒருவருக்கு வெறும் வசனம் மாத்திரமல்ல, வசனமும் எண்ணெயும் வைத்திருந்தார். Took their lamps and the oil. அவருடைய விளக்கை எடுத்துக்கொண்டார்கள், எண்ணெயும் எடுத்துக்கொண்டார்கள். Lamp, thy word is a lamp. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு விளக்கு. Yeah, the lamp is the picture of the word. அந்த விளக்கு தேவனுடைய வார்த்தையை காண்பிக்கிறது. Oil is the picture of the baptism of the Holy Spirit. அந்த எண்ணெய் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறிக்கிறது. Do we just come and listen to your word and just go? வெறும் இங்க வந்து தேவனுடைய வார்த்தை கேட்டுவிட்டு புறப்பட்டு போகிறோமா? And put marks for those who are sharing the word? தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டவர்களுக்கு நாம் மார்க் போட்டு செல்கிறோமா? If you are doing that, you are in a pathetic state. நீங்கள் அப்படி செய்கிறவர்களாக இருந்தால் மிக பரிதாபமான ஒரு நிலையில் இருக்கிறீர்கள். This parable, the Lord said they are foolish. ஆண்டவர் இந்த உண்மையிலே அவர்களை புத்தி இல்லாதவர்கள் என்று சொன்னார். The word that I heard in the church, listen to the daily messages, should make me to cry, to take the oil, to seek for the oil. நான் அனுதினம் சபையிலே கேட்கிற வார்த்தை, அனுதினம் கேட்கிற அந்த தின தியானம் என்னை அந்த எண்ணெயை தேடும்படியாய், அதை வாஞ்சியாய் நாடும்படியாய் செய்ய வேண்டும். Not just the lamp in the church. வெறும் சபையிலே ஒரு விளக்காய், in a meeting, வெறும் சபையில் வெறும் விளக்காய் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறது. The Lord has kept oil also. ஆண்டவர் எண்ணெயும் வைத்திருக்கிறார். He is giving word as well as the power of the Holy Spirit. அவர் தன்னுடைய வார்த்தையும் தன்னுடைய பரிசுத்தாவின் வல்லமையும் தருகிறார். But if you take only the word, not the Holy Spirit of God,
வெறும் வார்த்தை எடுத்துக்கொண்டு the power of the Holy Spirit, பரிசுத்தாவின் வல்லமையை விட்டு விடுவீர்கள் என்றால், that is what Bible calls them foolish. ஆண்டவர் வேதவசனம் அவர்களை புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்கிறது. Let us be wise. நாம் புத்தியுள்ளவர்களாய் இருப்போம். Let us be wise, my dear brothers and sisters. அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் புத்தியுள்ளவர்களாய் இருப்போம். Let us not learn to live without the baptism of the Holy Spirit. பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாமல் நாம் வாழ பழகிக் கொள்ள வேண்டாம். I did not prepare this word today. I prepared something else, but I felt the Lord's burden today is that we as a church, individuals, should seek the power of the Holy Spirit. இந்த வசனங்களை, இந்த வார்த்தைகளை நான் ஆயத்தம் செய்யவில்லை. நான் ஆயத்தம் செய்தது வேறு வார்த்தைகள். ஆனால் தேவன் அந்த பாரத்தை தந்த அந்த வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். சபையாய், தனிப்பட்ட நாம் ஒவ்வொரு நபராய் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். Let us not reject the Lord's burden to the church. சபை குறித்ததான தேவனுடைய பாரத்தை நாம் தள்ளிவிட வேண்டாம். Whatever is hindering that baptism of the Holy Spirit, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடை செய்கிற காரியங்கள், leave that. அதை விட்டு விடுங்கள். Leave that. அதை விட்டு விடுங்கள். Go to God with an empty heart. ஒரு வெறுமையான இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் போங்கள். And ask him to forgive you. ஆண்டவர் மன்னிக்கும்படி ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். For not seeking him. ஆண்டவரே, உம்மை நான் தேடாததற்காக என்னை மன்னி. For not seeking the third person of Trinity. ஆண்டவர் திருத்துவத்தின் மூன்றாவது நபரை நான் தேடாததினால் என்னை மன்னி. Ask him to forgive you. ஆண்டவரே, என்னை மன்னியும் என்று கேளுங்கள். Ask him to cleanse your heart. உங்களுடைய இருதயத்தை சுத்திகரிக்கும்படி ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். He will baptize you with the Holy Spirit. அவர் பரிசுத்த அபிஷேகத்தால் உங்களை நிரப்புவார். If you have a longing, உங்களுக்குள்ள இந்த வாஞ்சை இருக்கும் என்றால், the Lord will definitely do it. கண்டிப்பாய் தேவன் அதை செய்வார். Even if there is a delay, ஒருவேளை தாமதிக்கலாம், don't lose heart. நம்பிக்கை இழக்க வேண்டாம். Do not give room for any unbelief. எந்த விதமான அவிசுவாசத்திற்கும் இடம் கொடுக்க வேண்டாம். You can receive the promise with patience and faith and patience. உங்களுடைய வாக்குத்தத்தம் பண்ணதை பொறுமையோடும் விசுவாசத்தோடும் அதை பெற்றுக்கொள்ள முடியும். Our Father is a good Father. நம்முடைய தகப்பன் நல்ல தகப்பனாய் இருக்கிறார். And he will give us the Holy Spirit as he has promised. அவர் வாக்குத்தத்தம் செய்தது போல பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கண்டிப்பாய் தருவார். Let's all seek for that. நாம் எல்லோருமே அதை தேடுவோம்.